நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ப்ரூஃப். இந்த டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் பாசை பிடிச்சிருக்கிற இந்த மொட்டை மாடிக்கும் சரி, அல்லது புதிய பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தரப்படுறாங்களே அந்த மாதிரி மொட்டை மாடிக்கும் சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடு ஓட்டியிருப்பாங்க அந்த மொட்டை மாடிக்கும் சரி, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் எப்படி பயன்படுத்தியிருக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ உங்களுக்கு தொகுத்து சொல்லலான்னுக்கிறேன். அதே மாதிரி அந்த பாசில் எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு எந்தெந்த டூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி ஏர் கிராக்கு என்னென்ன மெட்டீரியல் ஏர் கிராக் சீல் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூஃப் வந்ததுன்னா அவுட்லையும் சரி மொட்டை மாடியிலும் சரி ரீபெயிண்டிங் ஒர்க்லையும் இல்லை புது பில்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லணுக்கிறேன் காட்டலான்னுக்கிறேன். இந்த டேம் ப்ரூஃப் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா கலராக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் அடிக்கிறதுல டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறது, அதே மாதிரி 8 வருஷம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேரண்டி இருக்குது. இதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சந்தேகத்தில் எனக்கு கேள்வி கேட்டுறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எப்படிலாம் நான் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே A to Z இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். வீடியோ பார்த்து மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் மேலே 3 ஆப்ஷன் காட்டும், ஆல் என்ற ஆப்ஷன் டச் வச்சுக்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கிடைச்சிருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி காட்டின பில்டிங் இது. இதுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சாதா பிரைமர் வந்து அடித்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தது எல்லாமே போயிட்டுருக்கு. மீண்டும் பாசை வந்து பிடிச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசை நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு டேம் ப்ரூஃப் வந்து அடிக்க போகிறோம். இந்த டேம் ப்ரூஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து பார்த்தீங்கன்னா நார் ப்ரஷ் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நார் ப்ரஷ்ஷு, இதுதான் நார் ப்ரஷ்ஷு. இது வந்து பார்த்தோன்னா இது ஒன்று தான் போதும், க்ளீனாக வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். கம்பி ப்ரஷ்ஷை விட இது வந்து பெஸ்ட்டு. நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சோம்னா அழகாக வந்து இது எல்லாமே வந்துடும். க்ளீனாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு காஞ்சிட்ட பிறகு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த தகுட்டில் வந்து பார்த்தா சுரண்டுறதுக்கு இது வந்து டஸ்ட்டு அள்ளுறதுக்கு இந்த வேஸ்ட்டு ப்ரஷ்ஷு. அதுக்கடுத்து வந்து பெயிண்டிங் பண்ணுறது நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு ப்ரஷ் தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்டீரியர் ரோலர் வந்து தேவைப்படும். ரோலரில் பெயிண்டிங் பண்ணால் குயிக்காக வேலையாகிடும். ப்ரஷில் வந்து கட்டிங் போட்டுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ரோலர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர் கிராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்டில் வர கிராக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டானது. ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 கிராம் தான் இது ஒரு டப்பா. 300 ரூபா ரேட்டு இது. இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டு இல்லை வால் பட்டி அது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த பில்டிங்க்கு நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பழைய பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா தரை போட்டில் ஓடு ஓட்டியிருக்காங்க. அந்த தம்பி நிற்கிறான் பாருங்கள், நல்லா ஓடி தெரியுது பாருங்கள். இந்த வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து பண்ண போகிறோம். இங்கே வந்து தண்ணி வசதி இல்லைன்றதால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டை ப்ரஷ்ஷால் அந்த நார் ப்ரஷ்ஷால் தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே பெருக்கிட்டு அடிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கெலாம் நாங்கள் தண்ணி ரெடி பண்ணி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அடிக்கிறது பெஸ்ட்டு. சரி, உங்களுக்கு பெயிண்ட் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஏஷியன் பெயிண்டில் ஸ்மார்ட் கேர் டேம் ப்ரூஃபில் நான் அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். 8 வருஷம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இந்த 20 லிட்டரு ப்ரைமரில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 7 லிட்டரு ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதிகபட்சமாக 7 லிட்டர் ஊற்றலாம். நீங்கள் குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாம கூட அடிக்கலாம். அல்லது ஃபஸ்ட்டு கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் எடுத்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு செகண்ட் கோடுக்கு நீங்கள் திக்காக கூட அடிக்கலாம். பல விதமாக யூஸ் பண்ணலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம பெயிண்ட் இருக்கிறத பொறுத்து. நண்பர்களே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இது புதுசாக வந்து தரை போட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது பழைய பில்டிங்கு. ஆனால் தரை வந்து பார்த்தோன்னா புதுசாக இப்போ தான் ஒரு மாதம் முன்னாடி போட்டிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து தரை தாங்க இல்லையா, அதுக்கு டேம் ப்ரூஃப் படிலாம் கேட்டால் தாராளமாக அடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற மொட்டை மாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடு ஓட்டியிருந்தாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே தண்ணி ஊற்றி கழுவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கோடு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி சேவரும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி சேவத்தில் கலர் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு காமிச்சது தான். அது பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி காட்டின வீடுன்னு சொல்லி அந்த வீடு. அந்த பாசில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மெத்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டெல்லாம் இருந்தது, எறும்பு வந்து தொலை போட்டிருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்டில் வர கிராக் சீல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கேன்.
அதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோட் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணிவிட்டு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா சில டேமேஜுகள் வந்து ஏர் கிராக்லாம் வந்து தெரிஞ்சால் மீண்டும் அந்த கிராக்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா வேறு லெவலாக மாறிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் நிற்கும், எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, நீர் கசிவு இருக்காது. பாருங்கள், செகண்ட் கோடுக்கு திக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் எடுத்து வச்சுட்டேன். 10 லிட்டர் மட்டும் எடுத்து ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிட்ட பிறகு மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் அப்ளை பண்ணால் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபை பொறுத்த அளவுக்கு மார்னிங் ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சாயங்கால டைமில் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நேரடியாக வந்து சூரிய வெயில் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுற இடத்துல வந்து படக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம பெயிண்டிங் பண்ணுறது பெஸ்ட்டு, அந்த மாதிரி நேரத்தில் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இந்த மொட்டை மாடியை பாருங்கள், ஓடு ஓட்டின மொட்டை மாடி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டிச்சேரியில் வந்து பண்ணோம். இது நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர இருந்தது நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கோட் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு மேலே ஒரு படிக்கூடு இருக்குது, அந்த மொட்டை மாடி தான் இது. இது என்ன நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாயிண்ட் இருக்குது. அந்த ஜாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில, அதாவது ஜாயிண்டில் சிமெண்ட் வைப்பாங்க. அந்த சிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிட்டுருக்கு. நாங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்டில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் பட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பிர்லா வால் பட்டி இருக்கு இல்லையா, அந்த வால் பட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கிராக்ஸில் வந்து ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிர்லா பட்டி வந்து கீழே கொட்டிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டை வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வந்து இந்த டைல்ஸுக்கு இடையில் எங்கெல்லாம் வந்து சிமெண்ட் இல்லையோ அங்கே வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு டேம் ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் இதில் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பட்டி பவுடரை கீழே கொட்டி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் ப்ரூஃப் வந்து ஊற்றிக்கலாம். நன்றிலே பாருங்கள், பிர்லா வால் பட்டியில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து ஊற்றிட்டு பாருங்கள். ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எங்கெங்கே இந்த ஓட்டில் வந்து ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் இல்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி இது வந்து நாமளாக ரெடி பண்ணுற பேஸ்ட்டு தான் இது. நம்ம கிராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து வாங்கி அப்ளை பண்ண முடியாது. அதேமாதிரி நம்ம கிராக்ஸிலோ அல்லது இந்த மாதிரி பிர்லா பெயிண்ட்டு ஊற்றி வால் பட்டி போட்டு மிக்ஸ் பண்ணுற இதுவாக உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தோன்னா சிமெண்ட் இருக்குது இல்லையா, ஒயிட் சிமெண்ட், நீங்கள் அதை கூட அப்ளை பண்ணலாம். அல்லது பிளாக் கலர் சிமெண்ட் இருக்குல்ல, அந்த சிமெண்ட்டே வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு பவுட்ரு கலந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட டேம் ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வால் பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராக்ஸில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வால் பட்டி வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செஞ்சோன்னு பார்த்தோன்னா எங்கெங்கே டேமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டோம். டேம் ப்ரூஃப் ஒரு கோட் அப்ளை பண்ணிட்ட பிறகும் நம்மளுக்கு சில இடத்துல பார்த்தா நல்லா க்ளீனாக தெரியும். அதாவது சில இடத்துல நம்மளுக்கு வந்து பள்ளமேடு தெரியும். அதாவது இந்த ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கவரேஜ் ஆகாத இடத்துல பார்த்தீங்கன்னா பள்ளமேடு தெரியும். அந்தமாரி தெரிஞ்சால் நம்ம மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி செகண்ட் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். இதை எங்கே அப்ளை பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வால்பட்டி மிக்சிங் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோட் டேம் ப்ரூஃப் வந்து அடிச்சிட்டோம். மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டேமேஜ் தெரிஞ்சிச்சு. அந்த டேமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் செகண்ட் கோட்டிங் இந்த வால் பட்டியை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செகண்ட் கோட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், எங்கெங்கே டேமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடலாம், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த சைடில் இருக்கிற கைப்பிடி செவத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் செகண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து அடிச்சின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும், பார்க்குறது நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. அதுக்கடுத்து நண்பர்களே, இந்த மொட்டை மாடி பாருங்கள், அதிகமான ஏர் கிராக் இருக்குது, நிறைய டேமேஜ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாங்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் அடித்தா தான் ரிசல்ட் நல்லா கிடைக்கின்றதால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டேம் ப்ரூஃப் வந்து அடிக்கிறதா வந்து முடிவு பண்ணி இப்போ டேம் ப்ரூஃப் வந்து அடிச்சுட்டு இருக்கிறோம். டேம் ப்ரூஃப் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தரையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஏர் கிராக் அதிகமாக இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிராக்ஸிலோ அல்லது வால் பட்டியை பயன்படுத்தலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வந்து பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கிராக் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதாலையும் அதிகமாக இருக்கிறதாலையும் நம்ம கிராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கி பயன்படுத்த முடியாது என்ற பட்சத்தில் ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோம். ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டேம் ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ணுறோம்.
ஒரு கோடு வந்து டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகும் சில டேமேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு கிராக்ஸிலோ அல்லது பார்த்தீங்கன்னா இதே ஒயிட் சிமெண்ட்டோ யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது கிராக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் கோட் அப்ளை பண்ணி இதுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகளை தான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேம் ப்ரூஃப் தான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஏர் கிராக்லாம் சரி செய்யணும், தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா புது பில்டிங் ஆகட்டும் இல்லை ரீபெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும் அவுட்டரில் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அடிக்கலாம். அதே மாதிரி சில பேர் இது பாரு இந்த டேம் ப்ரூஃப் வந்து ஒயிட்டு தான் அடிக்கணுமா, கலராக அடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கலராகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கலராக யூஸ் பண்ணால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்கள் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒயிட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் சில இடத்துல வந்து அவங்களே விரும்பி கேட்கறதால கலர் பயன்படுத்தியிருக்கோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே, டேம் ப்ரூஃப்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேம் ப்ரூஃபு. டேம் ப்ரூஃபில் இது அட்வான்ஸ் கிடையாது, நார்மல் டேம் ப்ரூஃப் தான் இது. இந்த டேம் ப்ரூஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 லிட்டர் வாங்கிட்டு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டா ஸ்ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டருக்கு தேவையானது தனியாக வந்து ஸ்ட்ரைனர் வந்து பெயிண்ட் கடையில் வந்து பார்த்தா தனியாக வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டா கலர் டேம் ப்ரூஃப் கேட்டோம்னா அதில் ரெடிமேடாக வச்சுருக்காங்க. சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கிடைக்காது, ஒயிட்டாக தான் நிறைய இடத்துல கிடைக்கும். அப்படி ஒயிட்டாக வாங்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரைனர் தனியாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எதுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கோட்டா கலராக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலராக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வீடு இருக்குது, பாதி வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதையாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆள் நடமாட்டம் இருக்கிறதால அதிகமான அழுக்கு படின்றதாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கலராக வந்து டேம் ப்ரூஃப் வந்து பயன்படுத்துகிறோம். அந்த டேம் ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரக்கோட்டா ஸ்ட்ரைனர் வந்து வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். வந்து லீக்கேஜ் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து சுத்தமாக வந்து தடுத்துடும். ஆனால் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, டேம் ப்ரூஃப்லேயே 3 விதமாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து காமிச்ச மாதிரி அது அட்வான்ஸு. அதுக்கடுத்து டேம் ப்ரூஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரான்னு இருக்குது. பில்டிங்கோட அவுட்டரில் வந்து டேம் ப்ரூஃப் அடிச்சுனா தாராளமாக அடிக்கலாம். இப்போ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரனில் இது இருக்குது. இந்த பள்ளிக்காரனில் இருக்கிற இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயும் பண்ணியிருக்கோம், மதுரையில் பண்ணியிருக்கோம். நிறைய பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புது பில்டிங் சரி ரீபெயிண்டிங் ஒர்க்கிலும் சரி டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவுட்டரில் வந்து நிறைய பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நண்பர்களே, இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.